காத்துக் கொண்டிருக்கிறோம். 4 நாள் ஆச்சு. வெற்றி பையன் வரவில்லையே. போதா எல்லாரும் இறங்கி போய் ஒன்றுமே புரியவில்லை. யார் அடி பண்ணிட்டா எங்க ஒரு ஆள் பிடிச்சிருமா எப்படி? நம்ம குதிரை படக்குற அங்க போயிருப்பானா? ஓ நம்மள திசை ரேபிக்கலாம். இருந்தாலும் இருக்கலாம். குதிரை திருப்பி புறப்படு. குதிரை மார்பாடிக்கு மங்கரா போயிட்டு ஏய் ஏய் நீ வச்சுக்க எங்கடியான்னு சொல்றேன். நான் என்ன ஒரு நாள் பண்ணுண்டா ஒரு நாள் கூட சண்டைக்கு போலாம் வருமாடா அதுக்கு நான் பண்றேன். நீ தம்முன்னு போயா அப்படியா நின்னு பாத்துங்கிறா அசிங்கமா எல்லாம் உண்டா வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட கூசன ஆசை இல்ல போடாப்பா ஏய் யாரு ஒரு ஆண்மகனை வைத்துக்கொண்டு நீ பேசுகிறாய் இது இல்லையா உன்னை அவடா இருக்கு சொல்றான் ஒன்னா வந்து பாத்துக்கிட்டு நீ அழுவாதே கண்ணி மைசூர் கேக் கண்ணும் எதுவுட்டு ஐயோ உடனே போவப்பாரோ நீ கண்ணு திராட்சி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் கரெக்ட் பண்ற சும்மா நோடிங்கிறா உனக்கு ஈஸ்வரன் தெரியுமா முக்கம் பச்சான கிக்க பச்சான தெரியல ஈஸ்வரன் தெரியுமா அவன் பொண்டாட்டி பார்வதி அவங்க ரெண்டு பேரும் ஒரு நேரத்துல சந்தோஷமா இருந்தாங்களாம். சரி
அந்த நேரத்துல நாய் எட்டி பாத்துக்குது. உடனே ஈஸ்வரன் கோவம் வந்துக்குது. உக்கால முடியல அவுத்து போட்டு நாயே நாயே நாங்க 2 பேரும் சந்தோஷமா சொல்லி நீ பாத்தியா? அதே மாதிரி நீ சந்தோஷமா ஊர்லாம் பாக்கணுமா, கெல்ல தேடிக்கணுமா அப்படின்னு சாப்பிட்டு கொடுத்தாங்களாம். அந்த கதைக்கு ஆனால் தான் இப்ப நாய் மாட்டி திரியுது. அது மாதிரி உனக்கு சாப்பிட்டு கொடுத்து நான் போயிட்டு தம்முன்னு சரி 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 கோபம் வேண்டாம், பொறுமை கடலில். ஆனா என் கூட்டியார் மாணவர்கள் 10 லிட்டர் கலந்து போனா. சரி கொஞ்ச நாள் சந்தோஷம். அவள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள், அவளுடைய பேர் போடா அப்பால. நான் நாடக தேப்ப காட்டு முடிச்சோன்னா அதுல இருந்து தானா பண்றீங்க. நம்ம அவ பேருன்னா அட்ரஸ் நான் கேட்டு விட்டு உள்ள போய் நின்று நடக்கணும். இவர் லவ் பண்ணி நடப்பாரு, நான் எட்டி எட்டி பார்த்து நடக்கணும். அப்படியே வந்து ஜாத்தில வச்சு ஓடுறா தெரிஞ்சிருங்க. மாத்திரா கட்டி அவங்க ரொம்ப கால் போய் மாத்திரா ஒரு குருவை பார்த்து எங்க அப்பனையே காப்பண்டா. வெட்டெடுத்த மதிக்காதவன் அவனை நான் பெத்து சொன்னேன் போய் பெத்து நான் கம்னாட்டி ஒரு பணக்காரனா பெத்துண்டா. ஏஜ் ரூம்ல 10 இருப்பண்டா. என்ன இப்படி பச்சிட்டானாடா, பச்சிட்டானா மக்காரா. ஏய் போடா நீ ஆடுறா என்னடா. சரி ஆகட்டும், போய் கேட்டு யாரு? ஏய் நீ பாவ பேருனா அட்ரஸ்னா நீ கேட்டுட்டு நீ உள்ள போடா, நான் பாத்துறேன் போடா. சரி மாத்திரா கட்டிய எப்படி அதான் நீ கேட்டு போ, நான் பாத்துறேன். சரி என் நண்பனாகி விட்டாய், உனக்காக கேட்கிறேன். புட்டிய ஜாமான என் ஜாமான பிடிக்கியா டைம்ல உன் ஜாமான பிடிக்குமா? உன் ஜாமான கராச்சு. இது எப்ப விட்டாய்? இந்த சாமானுக்கு இப்ப வேலை எல்லாம் போடுறா, ஓட்டப்பலா போறா போடா. பேர் நகரா பேர் பெண்ணே ஒரு பொம்பளை எப்படியா பாத்துச்சா? ஒரு பொம்பளை எப்படி பூ மாறி, பொம்பளைங்க பூ மாறி ஒரு குளத்துல இருந்து தாமரை தண்ணி சொட்டக்கூடாது. தண்ணி கலந்துடும், தாமரை தெரியாது. தாமரை தெரியணும், பூ எடுக்கணும், அது மாதிரி பேசணும். இப்ப பாரு பெண்ணே, அது உங்க அண்ணி மாதிரி, நான் உங்க அண்ணன் மாதிரி, அது மாதிரி பேசு. இப்பதான பார்த்தா வண்டி டெவலப் ஆகி போச்சா? வண்டி வீலிங் தானே பண்ணோம். போடா. சரி 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 பெண்ணே நேரம் பார்க்காத கீழே பார்த்து பேசு. இப்போ நிறைய சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். சரி அவர் நேரடியா போய் லெட்டர் கொடுத்து பால் மாறினே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு லெட்டர் எழுதி அவங்ககிட்ட கொடுத்தானு. சரி இவர் எடுத்தா அவர் எதுமா கொடுக்குது, இவர் எடுத்தா அவர் இவன் எத்தும் போது குத்துக்கணும் நம்ப. அவனுக்கு அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சு. அவன் இசுங்க கிளம்பிட்டான் திருப்பதி. ஏறி குத்தான் போன மூசிங்க. அது மாதிரி நீ பார்த்து தள்ளி முட்டு நான் மூசிங்க. உனக்கே பயம். பொம்பளை விஷயம் எல்லாரும் பயம் வரண்டா. போடா. சரி சரி பெண்ணே என்னங்க என்ன பெண்ணே பாருங்க பார்க்கணும். நான் எந்த பக்கம் திரும்பினாவ என்ன பார்க்கணும். அதாடா கோஞ்சாமி. இனிமே நீ என்கிட்ட பார்க்கலாம் வரக்கூடாது. அப்ப நான் பார்க்க வராதோ? பெண்ணே என்னங்க எந்த நாட்டை சேர்ந்தவள், உன்னுடைய பெயர்? கோயிந்துமா, ஆயம்மா, மீனிம்மா. இது போல பேத்தா என்ன வைப்பாங்க? வந்திருப்பது நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? எதுக்காக என்ன வழி மடக்க? காலம் மாறி போச்சு, எல்லாரும் நம்மள அட்ரஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆதார் கார்டு எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும். நாளை முதல் அப்படியே செய்வோம். சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவேன், நானே உரைக்கிறேன். நீ ஆதார் கார்டு எடுத்துட்டாக்கா இனி ஓட்டு லிஸ்ட் வந்திருக்கும். இன்னைக்கு ஓட்டு லிஸ்ட் 5000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். நீ 5 பேர் குத்துருப்பான், ஆளுக்கு 1000 ரூபாய் போச்சா? உண்மைதானா? பெண்ணே அதுவும் போறேன் இவனுக்கு போறேன் நான் உனக்கு வாய்க்கிட்டு அப்புறம் எங்க நபத்தம் ஆளு குத்துட்டு. பெண்ணே முப்படை தளபதி ஆள வந்தான் கட்சியில. என்னங்க என்ன நீடூடி காலம் வாழ்த்துங்க. உன் லெவல் தான் இது. ஏய் ஓத்தா உன பத்தால இத்து போட்டான். 7ஆம் மாசத்துல ஈத்து போட்டான். பிசினி மேல் வந்துக்கிற பாய் மூடு ஆளப்பா ஒட்ட குச்சி மாதிரி இருக்கேன். பெண்ணே உன்னுடைய பெயர்? என்னங்க நான் யார் தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். ஆமா முதல்ல தெரிஞ்சிருந்தா
அவங்க ஒன்ன பாக்குற சாக்கல போய் இவ்வளவு சைடு அடிச்சிருப்பேன். ரொம்ப சைடு அடிப்பீங்க. இல்லாத நேர்வை நான் மட்டுமா போறேன், நிறைய பேர் தான் பண்றான். அவன் தம்பி ஃப்ரெண்டா அவன் வீட்டுக்கு போறான், அவங்க உக்கால லவ் பண்ணிட்டு வந்துடுறான். நம்பி ஜாக்காதி மூட்டை ஜாக்காதிங்க லவ் பண்ணிட்டு போறானுங்க, ஜாக்காதிங்க. சரி பரவாயில்ல விடுங்க, ஏன் பண்ணிட்ட லவ் பண்ணிட்டோம். ஏன்டா ஏன்னா சவர வேலை ஏறி போச்சு, ஒரு சவரம் 1.5 லட்சம். அவன் இட்டு போனாலும் அது சார் மனத்திற்காக கூட்டி வைத்துடுயா. ஏங்க இல்லைங்க, காலம் மாறி போச்சு. அது மாதிரி தான் நம்ம போனோம். ஏங்க கல்யாணம் பண்ணாலும் குடும்பம் தான் நடத்த போறான், இது பண்ணாலும் குடும்பம் தான் நடத்த போறான். விடுங்க, அப்ப கௌரவம் என்ன ஆச்சு? கோயில வந்தா எல்லாரும் கோயிலுக்கு செஞ்சிடும். பெண்ணே, எனக்கு உன்னுடைய பெயர்? என் பேர் தான் மலர்கொடி. மலர்கொடி சுற்றிக்கு வா மலர்கொடி, ஐ லவ் யூ. நண்பா, கடல் கரையில் தேடினார் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினார் முத்துக்களை விட்டு. டேய், ஏன்டா எனக்கு ஏன்டா கவிதை போடுற? தச்சமையா, இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. ஓ, எனக்கு இங்க வேலை இல்ல. இது நீ சொல்லல, ஏன்? கோயில்ல இருக்கிற ஆண்டவன் சொல்றான். எப்படி? ஏ கொஞ்சம் இங்க ஏதோ நடக்கும் போது நீ உள்ள போடா பையா அப்படின்னு சொல்றான். நான் நம்பி உள்ள போறேன். ஏன்னா சில பேர் வெளியூர் போவாங்க, காக்கா கக்கா போவோம். அது அசிங்க நினைக்காதீங்க. வர ஆபத்துல நம்மளை காப்பாத்துது. அது எப்படி? நம்ம வீட்டை போய் கைவிட்டு வரதுனால அந்த ஆபத்து நீங்களும். காக்காக மட்டும் தான் தெரியும் வர ஆபத்துலாம், நமக்கு தெரியாது. அது மாதிரி ஆண்டவனுக்கு தெரிஞ்சு என்ன உள்ள அனுப்புறான், நான் போறேன். கை பத்திரம், கால் பத்திரம், தலை பத்திரம் சொல்லிட்டு நிறைய பேர் போய் சேர்றான். அது ஏன்னா கோய் இறங்குறத வேலை செய்யறான். உதிர்த்த பாக்குறான், உதிர்த்த கோய் அத்துட்டான். ஏய், நான் போறேன் சட்டுன்னு வந்து தோலி என்ன கேட்டி ஆக போகுது. அது போல்தான் நிறைய பேர் ஓத போட்டுங்க.